வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் பெரியவராயிருப்பார் என்கிற தலைப்பிலே இந்த மாதத்தினுடைய முதல் செய்தியை நாம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம் 38ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். We want to see a sign, Lord, whom you are. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை, தெய்வீக அடையாளத்தை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்ட பொழுது 40வது வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். They repent, மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். Enough, போதும். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருந்த பட்டணம் அது மனம் திரும்பினால் தேவ கோபாக்கினைக்கு தப்பிற்று. அவரை விட பெரியவர் இப்பொழுது வந்திருக்கிறார். யோனாவை காட்டிலும் பெரிய பிரசங்கியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்ட ஜனம் நாம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகத்தை பெற்ற ஜனம் நாம். அவருடைய சத்திய வசனத்தை கேட்ட ஜனம் நாம். அப்படி யோனாவின் பட்டணத்தாரே மனம் திரும்பினர் இருப்பார்களே, ஆனால் நாம் எவ்வளவாய் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையை யோனாவினுடைய வாழ்க்கையின் அடையாளத்திற்கு நேராக ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் யோனாவை கொண்டு சில காரியங்களை இஸ்ரவேலின் ராஜாக்களின் காலத்திலே செய்தார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 14-25. காத்தேப்பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன். ஸோ யோனாவின் தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி, யோனாவின் தகப்பனும் ஒரு தீர்க்கதரிசி. நாம் யோனாவினுடைய அந்த யோனா தீர்க்கதரிசியின் முதல் அதிகாரத்தை வாசித்து அங்கேருந்து தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். பட் அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் இங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ அவர் தகப்பனும் ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்றால் யோனாவின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இஸ்ரவேல் இழந்து கொண்ட எல்லைகளை மறுபடியும் திருப்புகிறார்கள். வாசிப்போம். இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொள்ளுவதற்கு அங்கே எரோபியாவின் பாவத்திலே விழுந்து கிடந்த இஸ்ரவேல், எரோபியாவின் பாவம் என்ன என்பதை நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். சாலமோனின் காலத்திற்கு பிறகு அங்கே எரோபியாம் என்கின்றவனால் பாவங்கள் ஏராளமாய் பெருகிற்று. அப்படி இஸ்ரவேல் இழந்து கிடந்த நாட்களிலே ராஜாக்களினுடைய காலம் வருகிறது. 2ஆம் ரெகொபெயாம் என்கிற இன்னொருவன் வருகிறான். அவன் காலத்திலே பயன்படுத்தப்பட்டது தான் தீர்க்கதரிசி தான் யோனா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் சொன்னபடியினால் இஸ்ரவேலின் மிக கொடுமையாக இருந்த நாட்கள். 26வது வசனம். இஸ்ரவேலின் உபத்திரம் அந்த காலம்
இஸ்ரவேல் மிக கடுமையாக உபத்திரவப்பட்ட காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவன் யோனா. அந்த நாட்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேலின் எல்லைகளை திருப்பத்தக்கதாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி யோனா தீர்க்கதரிசி. இப்போ அந்த தீர்க்கதரிசியை தான் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம். வாசிக்கலாம். இப்போ யோனா 1:1. ஸோ அதே தகப்பன் தானா? கொஞ்சம் பைபிள் ரீடிங் பண்ணுறவங்களுக்கு பிரதர் இட்ஸ் ரைட் யோனா அப்படின்னா அதே அட்ரஸ் தானா? அமிதாயின் குமாரனான யோனா. ஸோ அதே ஆள் தான், வேறு ஆள் கிடையாது. ஓகே, ஸோ அதே தீர்க்கதரிசி தான். சில வேதம் முன்னாடி நேரம் இருந்துச்சு, வேத பாடெலாம் எடுத்தோம். இப்போ ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. வில் ப்ரே தட் வி வில் கம் பேக் வித் பைபிள் ஸ்டடி. அதனால் அதிகமாக நாம் ப்ரூவ் பண்ணுறதில்ல. ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி இஸ் பிலீவிங் தட் ஐ எம் ப்ரீச்சிங் த ரைட் வேர்ட் ஆஃப் காட். நான் சரியாக வேதத்தை போதிக்கிறேன் என்று எல்லாரும் நினைக்கிறீர்கள், நம்புகிறீர்கள் என நான் நம்புகிறேன். ஓகே, அப்போது அமித்ஷாவின் குமாரனானே அந்த யோனா தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நல்ல கவனிங்க. ஸோ இவனுக்கு ஒரு ஜீனாலஜி உண்டு. ஜீனாலஜி ஒரு தீர்க்கனாக பிறந்தவன், ஒரு தீர்க்கதரிசியின் மகனாக பிறந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவருடைய ஜீனாலஜி தேவகுமாரனாக வெளிப்படுகிறது. ஆகையால் அவர் யோனாவிலும் பெரியவர். ஜீனாலஜியிலிருந்து அவர் யோனாவிலும் பெரியவர். இப்பொழுது அடையாளம் கேட்கிறார்கள். அடையாளம் கேட்ட பொழுது யோனா நினிவேயில் பிரசங்கம் செய்தார் என்று அங்கே ஆண்டவர் சொல்லி யோனாவினுடைய வாழ்க்கையை தன்னோடு கூட ஒப்பிட்டு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். இப்போ யோனாவோட கொஞ்சம் ஒப்பீடு செஞ்சால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர்னு பார்த்துடலாம். வாசிப்போம் 1வது வசனத்திலிருந்து. உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் go there and preach against. நல்ல கவனிங்க, இதுதான் கஷ்டமான விஷயம். go to the city அப்படின்னா போயிடலாம், சிட்டி நல்லா இருக்கும்ல, எனி சிட்டி இட் இஸ் குட். நல்ல கவனிங்க, சிட்டிக்கு போகிறது பிரச்சனை கிடையாது. ஒரு குக்கிராமத்துக்கு ஒரு சிட்டிக்கு போனால் எத்தனை பேர் எந்த ஆஃபர் எடுப்பீங்க? யூ வில் டேக் த வில்லேஜ் ஆர் யூ வில் டேக் த சிட்டி? ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஐ வில் டேக் சிட்டி ஆஃபர். ஓகே, பிகாஸ் வெரி ஈஸி, த ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர், நல்ல வசதிகள் இருக்கும். கிராமத்துக்கு போனீங்கன்னா பாதி பிரசங்கம் ஆரம்பித்த பிறகு தான் ஆட்களே வருவான். அப்போ கிராமத்தில் இருக்க போதகர் பாட்டெலாம் ரொம்ப கஷ்டம். முதல் பாட்டு அவர் மட்டும்தான் பாடுவார், 2வது பாட்டு அவர் மனைவியும் பாடுவாங்க, 3வது பாட்டு அவர் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பாடுவாங்க, 4வது பாட்டுக்கு தான் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால நமக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஓகே, நல்லங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கும் கிராமத்தில். பட் அங்கேருந்து வந்த கூட்டம் தான் இன்றைக்கி பெரிய மகா சபைகளெல்லாம் நிரப்பியிருக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பெரிய எழுப்புதல் வந்து சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகள்லாம் நிரப்பப்பட்டிருக்கு. ஆல் தோஸ் crowd, majority of the crowds are immigrated crowd from the south. கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், விருதுநகரில், மதுரை டைவிஷன்லேருந்து மூவான மக்கள் தான் அங்கே இருக்கிற சபைகளை என்ன செஞ்சுருக்காங்க. மே மாதம் போய் பாருங்கள், எல்லாம் அவங்க சபைகளை நிரப்புவாங்க. திருவிழாவுக்கு வந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க சபைக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஸோ தோஸ் revival what they are telling now, it came from basically village churches. கிராம சபைகளிலிருந்து தான் என்ன செய்தது, வந்தது. ஏன்னா அங்கே தான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆத்மாவோடு ஆத்மாவாக சந்திக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். பட்டணங்களிலே சுவிசேஷம் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை, நடக்கிறது. ஆனால் the crowd is more immigrated crowd. நல்லா கவனிங்க. அதனால் மகாபட்டணம், இட்ஸ் அ மெட்ரோபாலிட்டிஷியன் சிட்டி. நினிவே பட்டணங்கிறது மகா பெரிய பட்டணம். ஓகே, நமக்கு தெரியும் மெட்ரோபாலிட்டியன் சிட்டிலாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு வீங்கிக்கிட்டே போவோம். ஏதாவது ஒரு மழை வந்துன்னா எல்லோரும் பில்டிங்கில் இருக்கணும், போட்டு வர முடிய. ஓகே, ஏன்னா திட்டமே இல்லாமல் பட்டணம் கட்டுறது நம்ம ஊரில் தான். எவ்வளவோ தண்ணி வந்தால் துபாயிலேயே 3 நாளில் ட்ரைன் பண்ணிடுறாங்க.
ஆனால் நமக்கு தான் 15 நாள் ஒரு மாதம் ஆகுது. ஏன்னா நம்ம கெட்ட மட்டும் தான் செய்வோம், மற்ற பிளான் எதுவும் செய்ய மாட்டோம். குளத்துக்குள்ளே வீடு கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு பாம்பு வருதுன்னா பாம்பு வரதான் செய்யும். நல்லா கேவனிங்க, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ லைக் தட் இஸ் அ பிக் சிட்டி நினிவே, மிகப்பெரிய பட்டணம், கிரேட் சிட்டி. அசிரியா ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பின அந்த ராஜ்யத்தினுடைய மிக ஒரு முக்கியமான பட்டணம். ஆகையால் அங்கே அக்கிரமம் அதிகமாக இருந்தது. என்ன அக்கிரமம் என்று கேட்டால், தேவ சமூகத்துக்கு போய் எட்டின அக்கிரமங்கள், அப்படிதான் எழுதியிருக்கு. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டின. தேவ சமூகத்துக்கு போயிட்டு அதுக்கு மேலே ஆண்டவரால் பொறுக்க முடியல. ஏதர் தே ஹாவ் டு ரிப்பண்ட் ஆர் தே ஹாவ் டு பெரிஷ். ஒன்று மனம் திரும்பணும், இல்லைனா அழியணும். சிலருடைய நிலைமை அந்த லெவலுக்கு போயிடும், ஆண்டவர் முடிவெடுக்கிற லெவலுக்கு போயிடும். அதனால தான் சிலர் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்வார்கள் என்று யூதா எழுதுகிறார். சிலர் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்வார்கள். ஸோ வி கீப் டெல் த பீப்புள் டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட், பட் தே டோன்ட் ஆஸ்க். அவங்க கேட்க மாட்டாங்க, தே டோன்ட் ஓபே, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. பட் ஒரு நாள் தேவ கோபாக்கினை வந்த அன்னைக்கு அது எல்லாருக்கும் கஷ்டம், அது எல்லாருக்கும் கஷ்டம். இப்போ நினிவேக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கணும். நினிவேயின் அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அக்கிரமம் என்ன என்று யோனா தீர்க்கதரிசி அங்கே சொல்லவில்லை. ஆனால் நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாகும் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரும் நினிவேக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நாகும் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக்கொள்வோம். மேபி இந்த பகுதிகளில் நாம் அதிகமாக சென்றது கிடையாது, எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் பேப்பரை திருத்தம்னா வந்துடும். ஓகே, நாகும் தீர்க்கதரிசி 1:11. கர்த்தருக்கு விரோதமாக எப்படி இருந்துச்சு? நாகும் தீர்க்கதரிசி காலத்தில் நினைவுகள் எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத, கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு. இந்த சிட்டி பட்டணத்தினுடைய நினைப்பு அப்படிதான். they plotted evil against the Lord. ஒரு நாளும் இல்லாத எதிர்ப்பை இன்றைக்கு இந்திய திருச்சபைகள் சந்தித்து கொண்டு இருக்கின்றன. கிறிஸ்மஸ்க்குள்ளேயே உள்ள பூந்து என்ன கிறிஸ்மஸ் சொல்கிறீங்க, ஃபாரின் கார்டை சொல்கிறீங்கன்னு சொல்லி அடிக்கிற கூட்டம் பெருகி இருக்கிற காலம் இந்த காலம். அதே போல தான் அன்றைக்கி தேவனுக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக துராலோசனை சொல்லுகின்ற ஒரு கூட்டம் அங்கே நினிவேயிலே இருந்தது. இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு இல்லை 1ஆம் வசனத்துக்கு போவோம். அந்த நகரத்துக்கு பேர் என்னது? இரத்த பலிகளின் நகரம். யுத்தம் என்கின்ற பெயரில் இரத்த பலிகளை குவித்த ஒரு பட்டணம் நினிவேயின் பட்டணம். கொலை, கொடுமை, ஏமாற்றம், கொள்ளை, திருட்டு அதிகமாக இருந்து, கொலை அதிகமாக இருந்து, ஏமாற்றுக்காரர்கள் அதிகமாக இருந்த யூ கோ டு எனி சிட்டி, தனியாக நின்றுட்டிங்கன்னா உங்களை பிடுங்கிடுவான். கோ டு எனி சிட்டி. புதுசாக ஒரு பட்டணத்துக்கு போய் திருன்னு முடிச்சிங்கன்னா அவங்க பெட்டியெல்லாம் அப்போவுமே கணக்கு போடப்பட்டுரும். ஓகே, யூ கோ டு பெங்களூர் சிட்டி, யூ கோ டு சென்னை சிட்டி, நீ முழிக்கிற மொழியை பார்த்தே அங்கே உள்ள திருடையும் கண்டுபிடிச்சிருவான். ஆஹா, இவன் புது ஆள் அப்படின்னுட்டு, புது ஆளுன்ட்டு. அதனால் பட்டணத்துக்கு போகும்போது எஜுகேட் பண்ணியே அனுப்புவாங்க. யார்கிட்டையும் போயிடாத, இந்த ஆள்கிட்ட தான் போவோம், அங்கே கூப்பிட்டு போவேன்பான், இங்கே கூப்பிட்டு போவேன்பான், ஆட்டோவில் ஏறிடாத. இப்போ ஆட்டோலாம் கிடையாது, ரேப்பிடோன்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? ஆமாம், ரேப்பிடோ. ஆண் பெண் எல்லோரும் சேர்ந்து ஒரே பைக்கில் போவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போகிறாங்க. நான் வாடகைக்கு ரேப்பிடோ போய்கிட்டு இருக்கு. நல்ல கவனிங்க. லாஸ்ட் வீக்கில் ஒரு கேஸ் நடந்தது. ரேப்பிடோவில் போனவங்களாம் கெடுத்துட்டாங்கன்னு. ஒன்றை ஏன் ரேப்பிடோவில் போச்சோன்னா, ரேப்பிடோவில் ஒன்று யார் போச்சோன்னா, அப்போ போலீஸில் கேஸ்னா ரேப்பிடோவில் போனால் எனக்கு எடுத்து விட்டான் அப்படின்ட்டு. ஓகே, ரேப்பிடோ எந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்தாலும் எது பாதுகாப்பு? ட்ரெயினில் போனாலே இன்றைக்கி பாதுகாப்பு கம்மியாக இருக்க காலம். அதனால் கவனமாக பிரயாணம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. அப்போது இதுதான் பட்டணத்தினுடைய நிலைமை. எந்த பட்டணத்துக்கு போனாலும், இந்த பட்டணம் கொஞ்சம் பவர் உள்ள பட்டணமாக இருந்ததுனால இரத்த பலிகளின் திரட்சி அதிகம். போரில் என்கிற பெயரில் 3ஆவது வசனத்தை வாசிப்போம். வீரர்கள் குதிரை ஏறுகிறதும் துலங்குகிறதும்
திரளும் பிரேதங்களும் ஏராளம். So that's why God hate this city. Lot of bloodshed. ஏராளமான ரத்தம் சிந்துதல். That's why God hate this city. Any country which keep on shedding the innocent blood, God will bring the judgment. ஏதாவது ஒரு குரூப் கிளம்பி தீவிரவாத கூட்டமாக மாறி அவங்க டார்கெட் பண்ணுற குரூப்பை அட்டாக் பண்ண நோ ப்ராப்ளம். தே வாண்ட் டு அட்டாக் த ஆர்மி, லெட் தம், த ஆர்மி வில் அட்டாக் பேக். எதுக்கு இன்னோசன்ட் பீப்புள், பாமர மக்களை எதுக்கு பிடித்து, பிள்ளைகள், பெருங்கூட்டங்கள், யாரோ ஒரு கூட்டத்துக்காக இன்னைக்கு ஒரு கூட்ட பிள்ளைகள் சாப்பாடு கிடைக்காதான்னு நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ காட் பிரிங் ஜட்ஜ்மெண்ட் ஆன் தம். தேவன் அந்த தேசத்திலே உடனடியாக நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். பிணங்களின் தொகைகளுக்கு அளவே இல்லை. அப்படியான ஒரு நகரம், கொலை கொள்ளை. மற்ற எல்லா பட்டணங்கள்லையும் இருக்கும். நான் முன்னாடி சொன்னது, ஏமாத்துறது, திருடுறது, கொல்லை போடுறது எல்லாம் இருக்கும். பட் இந்த கொலைகளின் திரட்சிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ த கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோல், அவங்களுடைய லா நல்லா, சட்டங்கள் நல்லா இருந்ததுன்னா, லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பட்டணம் நல்லா இருக்கும். போன இந்த 4 வருஷத்தில் எத்தனை ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். இப்போ இந்த பாவங்கள் இருந்ததுன்னா இன்னொரு பாவமும் கூடையே இருக்கும். பட்டணத்தின் பாவங்களை நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஃபைட் பண்ண வேண்டியது. ஒரு பட்டணத்துக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பணும். அதனால் சொல்கிறேன். ஓகே, உங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்காது. இங்கே தப்பு பண்ணிங்கன்னா அடுத்த தெருவில் கண்டுபிடிச்சிருவோம். அடுத்த தெருவில் மகன் சிகரெட் குடித்தான்னா எங்கள் வீட்டுக்கு மெசேஜ் வந்துடும், உங்கள் மகன் சிகரெட் குடிக்கானி, அது எங்கள் ஊர். அடுத்த வீட்டில் போய் நின்று சிகரெட் குடித்தாலும் ஒருத்தனுக்கும் தெரிய மாட்டேங்கி. அதான் பட்டணம், அதான் பட்டணம். நல்லக்கா வேணிங்க. நாங்கள் படிக்கும்போது ஒரு குளக்கரையில் ஒரு காலேஜ் இருந்து அதை சுற்றி ஏராளமான பணக்காரர்கள் அந்த குளத்தை ஆக்கிரமித்த நிலங்களை ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டியிருந்தாங்க. அங்கே போகிறதுக்கு வந்து தங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ போனீங்கன்னா நிரம்பிடுச்சு. அப்போ 2-3 ஃப்ளோர் கட்டுவாங்க. கட்டுனதுனால வேறு யாருக்கும் வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ளோரில் இவங்க இருப்பாங்க. மற்ற ஃப்ளோருக்கெலாம் அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ரெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி மாணவர்களின் எண்ணிக்கை பெருகிற்று. அப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இல்லைங்கிறதுனால காலேஜும் ஆஃபர் கொடுத்துட்டு வாண்ட் டு ஸ்டே அவுட் சைட். அப்போ 4-5 ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக இருந்தாங்க. அப்படி ஒரு ஓனர் 2 ஃப்ளோரை வாடகை கொடுத்துட்டு ஒரு ஃப்ளோரில் அவர் இருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவங்க பிள்ளை மயங்கி விழுந்தால் தூக்கிட்டு வேகமாக போனாங்க ஹாஸ்பிட்டலில். கண்டுபிடித்தார்கள், she is pregnant. That is city. Then the police come and find out the culprit in the same building. பையனை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, இவர் யாருக்கு ரெண்ட் கொடுத்தாரோ அங்கே இருந்த பையன்தான், எனக்கு கீழே படித்தவன் தான். So they catch. This is city. That's what I want to tell, nothing else. This is called city. So when you throw your children or sending them for higher education to the metropolitan city, great city, you need to educate them all those things, and you have to safeguard them because it's a great city. எங்கே போனாலும் பாவங்கள் இடறதுக்கு உண்டான வழிகள் ஏராளமாய் உண்டு. நல்லா கவனிங்க. 4வது வசனத்தை வாசிப்போம். வந்துட்டா வேதத்தை வாசிச்சிங்கன்னா இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் புக். தட்ஸ் வை ஐ லவ். யூ ரீட் இட், யூ வில் ஃபைண்ட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் யுவர் கம்யூனிட்டி டுடே. வேசித்தனங்களினால் தன் ஜாதிகளையும், அடுத்தது ஆமாம், சூனியம் வைக்கிறதும் வந்துட்டு
வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். நல்ல கவனிங்க. இப்படி ஒரு பட்டணம் இருந்ததுன்னா அதுக்கு நியாய தீர்ப்பு வரும். That's why churches are praying for the holiness of the city. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை பரிசுத்தமாக்கும், எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும். ஏராளமான இந்த பரிசுத்தத்தின் செய்திகளும் இந்த அக்கிரமத்தினுடைய செய்திகளும் பிரசங்கிக்கப்படவில்லை நினிவேயில். அதுக்கு தான் யார் போனோம்? அதுக்கு தான் யோனாவை கண்டுபிடிச்சிருக்காரு. You go and preach the uncleanness of the city. பட்டணத்தினுடைய அசுத்தத்தை பிரசங்கம் பண்ணு, பட்டணத்தினுடைய அக்கிரமத்தை பிரசங்கம் பண்ணு. பணம் நிறைய இருக்க, சிட்டியில் நிறைய பணம் இருந்துச்சு. 9வது வசனத்தை வாசிங்க. நாகும் 2:9. என்னெல்லாம் இருக்கு? வெள்ளியையும் கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள். பட்டணத்தின் சம்பத்துக்கு என்ன இல்லை? முடிவில்லை. From where you got? இது எல்லாம் கொள்ளையடிச்சது. இதெல்லாம் இரத்த பலிகளினால் மற்ற தேசங்களை, மற்ற பட்டணங்களை கொள்ளையடித்து நினிவேயின் பட்டணம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. So the city is rich. Yes, city is rich. That's why people move to city, right? எதுக்கு ஜனங்கள் பட்டணத்துக்கு போகிறாங்க? இங்கே விட நல்ல சம்பளம் கிடைக்கும், அதனால தானே பட்டணத்துக்கு போகிறாங்க. போகிறதெல்லாம் பட்டணத்தில் தான் இருக்குது. அதனால தான் நான் படிக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு 2 பஸ்ஸு தான் போவோம். அதுலேயும் 1 எம்டியாக போவோம், 1 தான் அதிகமாக போவோம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் 20லேருந்து 30 பஸ்ஸு போதான். பிகாஸ் ஆல் த crowd move, ஆல் த யங்ஸ்டர்ஸ் மூவ். இப்போ அங்கே இடம் இல்லை, அதனால் வீக்கெண்டுக்கு எல்லோரும் திரும்பி வந்துடுறாங்க. வீக்கெண்டுக்கு ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க? போயிடுறாங்க. அதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தே இன்க்ரீஸ் டு த ஹையர் லெவல். ஒரு நாளும் பார்க்காத சாலையினுடைய போக்குவரத்துகள், டிராஃபிக் ஜாம் எல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்டணமயமாக்குதல் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கின்ற காலம் இந்த காலம். அதனால் பட்டணத்தில் காசு நிறைய இருக்குது. ஆண்டவர் ஒரு நாளும் அநீதியின் கூலியை விரும்புவதில்லை. அக்கிரமக்காரர்களுடைய ஆசீர்வாதத்தில் தேவன் ஒரு நாளும் பிரியப்படுவது இல்லை. டன் கணக்கான தங்கங்களை சம்பாதித்து தன்னுடைய மகனிடத்தில் கொடுத்து கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டு என்று சொன்ன தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 62, சங்கீதம் 62 10வது வசனம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் வைக்காதீங்கள். This is what God's like. தேவன் கொடுமையினால் வந்த எந்த ஆசீர்வாதத்தையும் விரும்புவதில்லை. அக்கிரமம் செய்து வருகின்ற பணத்தில் தேவன் பிரியப்படுவதில்லை. அதிலே பெருமை பாராட்டி நாங்கள் அதை செய்தோம். வட்டிக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கொண்டவர்கள் ஐஸ்வர்யவான்கள் எத்தனை பேர்? Do you think God is pleasing in that? சாராய கடை நடத்தினா நிறைய காசு வரும், அதனால தான் கவர்மெண்டே நடத்துது. Do you think God pleased in that? Not at all. Not at all. Where we are. ஸோ ஒரு மெட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. மெட்ரிக்ஸில் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் வளர்ந்துருக்குதுன்னு மெட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. அதே தமிழ்நாடு அரசு சொல்லுது டாஸ்மார்க்கின் வருமானம் இத்தனை. Do you think God pleased in that? Not at all. ஸோ ஐஸ்வர்யம் விருத்தியாகிறதுனால இன்றைக்கி லிக்வார்லாம் போயிடுச்சு. எல்லாம் நீங்கள் லிக்வார்லாம் கீழே தள்ளிட்டு இன்றைக்கி ட்ரக்ஸுக்கு வந்துடுச்சு கம்யூனிட்டி. எந்த காலேஜுக்கு போனாலும் என்ன கிடைக்குது? ட்ரக்ஸு கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது. இப்படிப்பட்ட சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது? That's why we need something greater than Jonah. யோனாவை காட்டிலும் பெரியவர் நமக்கு தேவை. That's why I am preaching today. And God உங்களை தேவன் வசதியாக வச்சார்னா நல்லது. ஆனால் இருதயத்தை அது மேலே வைக்கக்கூடாது. இருதயத்தை அது மேலே என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி யாதும் செய்யேன்.
தட் இஸ் ஹம்பிள்னஸ். அப்போது இதில் தேவன் விரும்ப மாட்டார். இந்த திரட்சி எங்கே இருக்குன்னா நினிவேயில் இருக்குது. இந்த திரட்சி எங்கே இருக்குது? நினிவேயில் இருக்குது. இப்போ இதுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பணும். நல்லா கவனிங்க. இப்போ இப்படிப்பட்ட ஆட்களால் நிரம்பி இருக்கின்ற ஒரு பட்டணத்துக்கு, ஒரு சபைக்கோ பிரசங்கிக்க போகிறவனுடைய நிலைமை என்ன? நல்லா கவனிங்க. கொஞ்சம் இப்படி பண்ணாதங்கன்னு சொன்னாலே சிலருக்கு கோபம் வந்துடுது. இப்போ போயிட்டு நினிவேயில் யோனா பிரசங்க பண்ணோன்னா அக்கிரமக்காரரேன்ட்டு யாரை சொன்னீங்கன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? விபச்சாரக்காரர்களே. பவுல கரெக்டாக பேசுவார், புத்தியற்ற கலாத்தியர்களேன்ட்டு. இப்படிப்பட்ட பிரசங்கிகள்லாம் இன்றைக்கி இல்லை. நம்ம ஏன்னா அவரை அடுத்த நாள் ஏற்ற மாட்டோம், இறக்கிடுவோம், கெட்டாம் அப்படின்றோம். ஓகே, நல்ல நீங்கள் லிசன். இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப எடுத்துக்கொள்ளும்படியாக பயன்படுத்த தீர்க்கதரிசிக்கு இப்போ நினிவேக்கு போகிறதுக்கு பயம். அதனால தான் 3வது வசனத்தை வாசிப்போம். யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பலேறினான். நல்ல கவனிங்க. யோனா தர்ஷீசுக்கு போக கப்பலேறினான். ஆண்டவர் போக சொன்னதோ நினிவே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடினான். அதான் இம்பார்ட்டன்ட். The landmark is not important, but God calls you to the city. அது நினிவேயா இருக்கலாம், but if you go there is a presence of God. அங்கே போனீங்கன்னா உன் கூட தேவ பிரசன்னம் இருக்கும். அங்கே போகாமல் வசதியான, நமக்கு வசதியான, நம்ம கண்களுக்கு தோன்றுகிற இது ஆண்டவர் அங்கே தான் போக சொன்னார். நினிவேக்கு தான் என்ன சொன்னார்? போக சொன்னார். நினிவேக்கு போனாலும் சரி, தர்ஷீஷுக்கு போனாலும் சரி, யோப்பாவில் தான் வந்து அவன் கப்பல் ஏறணும். யோப்பாவில் தான் வந்து காத்கேப்பரில் இருந்து வந்து கப்பல் ஏறணும். யோப்பா பட்டணத்துக்கு தான் வரணும். யோப்பா தான் மிடில். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். திருச்சிக்கு இல்லை இருந்து சென்னைக்கு போனாலும் சரி, கன்னியாகுமரிக்கு போனாலும் சரி, திருச்சி தான் சென்ட்ரல். எந்த ஊரில் இருந்தாலும் திருச்சிக்கு தான் வந்தாகணும். அங்கேருந்து தான் கப்பல் ஏறணும். ஆண்டவர் சென்னைக்கு போன்னு சொன்னார். யோனா கன்னியாகுமரிக்கு போகிறான். எங்கே போகிறான்? கன்னியாகுமரிக்கு போகிறான். சென்னைக்கு போனால் தேவ பிரசன்னம். சென்னைக்கு போனால் தேவ பிரசன்னம். கன்னியாகுமரிக்கு போனால் தேவ பிரசன்னம் கிடையாது. வேணால் மாற்றி எடுத்துக்கங்க, ஊர் பேரை வச்சு சொல்கிறேன். அங்கே ஒரு ஆண்டவர் அங்கே போச்சேன்னா பிரசன்னம், இங்கே போச்சேன்னா பிரசன்னம் கிடையாது. நல்லா கவனிங்க, புரிதலுக்காக சொல்கிறேன். யோப்பாவிலிருந்து 500 மைல் தான் நினிவே. ஆனால் 2500 மைல் தர்ஷீஸ். தர்ஷீஸ் போகிறதுக்கு காசு கொடுக்குறான். So many times people pay money to depart from the presence of God. And the high prophet, மிக அருமையாக தீர்க்கதரிசி, அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு காசு கொடுக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, நல்லா இருக்குது, தெய்வ பிரசன்னத்தோடு இருக்குது, பட் அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுத அப்படின்னு தோணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், தெய்வ பிரசன்னத்தோடு போறியா, தெய்வ பிரசன்னம் இல்லாமல் போறியா, முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னாவே நினிவேக்கு போனால் தேவ பிரசன்னம் உண்டு,
தர்ஷீஸுக்கு போனா தேவ பிரசன்னம் கிடையாது. நினிவேக்கு போ சொன்ன யோனாவால் முடியல. தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போயிட்டோன்னா என்ன நடக்கும்? Then it is disaster because you disobey God. தேவனை துக்கப்படுத்திட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவ பிரசன்னத்தை விட்டு போனா என்ன நடந்துச்சு? அடுத்த வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரன் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும்படி பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து. So he is stuck now. He cannot go. ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போ, நினிவேல போய் பிரசங்கம் பண்ணு. முடியல. Now he is stuck. மாட்டிகிட்டு இருக்கான். நிறைய நேரங்களில் இப்படி தான் மாட்டுவான். Now come to Jesus. இயேசுகிட்ட வருவோம். What is the problem of Jesus day? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த சூழ்நிலை என்ன? நம்பர் 1 is spiritual pride. அதனால தான் மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கி? மத்தேயுக்கு நேராக திருப்பி கொள்வான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக 2வது வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Be humble in your spirit. That's what starting. So what is the first problem in Jesus Christ day? Spiritual pride. யூதர்களுடைய பரிசேயர்களுடைய சதுசேயர்களுடைய ஆவிக்குரிய பெருமை. That is the biggest problem. Spiritual pride. Today Christians, we have spiritual pride that I am the spiritual guy, I am the anointed guy, I am the right guy. We have spiritual pride. Lot. I will tell you one thing. You do anything for God, do it in humbleness. Don't take it for pride. தேவ காரியத்தில் எதுவுமே பெருமைக்காக செஞ்சீங்க. Even a child is singing song. Why was singing? You are singing to glorify God, not to show yourself. Practice them. Don't make anyone to do for the pride. That is the biggest problem of Jesus Christ days. அப்படியே வாசிங்க. நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இப்போ 20வது வசனம் 5:20 மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் again your righteousness should go up. இதுவரைக்கும் இருந்த நீதி என்ன? மோசேயின் பிரமாணத்தின்படி கொலை செய்யாதிருப்பாயாக. அப்படிதானே? கொலை செய்யாதிருப்பாயாகங்கிறது நமக்கு 10 கட்டளையில் 1. அதை தான் இப்போ யூதர்கள் பின்பற்றி வராங்க. நாங்கள் அதை பிடிச்சி நாங்கள் கொலை பண்ணுறது இல்லை அப்படின்னு பெருமை பாராட்டுற ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து இப்போ மாத்துறாரு பாருங்க. 21 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். இப்ப கொலைக்கு சமானம் எது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்துல நீ கொலை செய்ய வேண்டாம், நீ கோபப்பட்டாலே முடிஞ்சி. Look at the big difference.
எப்போ ஒருத்தன் கொலை செய்வான்னா கோபத்தின் உக்கிரகத்துக்கு போகும்போது தான் கொலை செய்வான். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் டீல் வித் த ரூட் காஸ். ஏசு கிறிஸ்து அதனுடைய அடித்தளத்தை அடிவேரோடு அறுத்தெடுக்காரு. பாவத்தினுடைய அடிவேரை அறுத்தெடுக்கும்படியாக வெளிப்பட்டபடியினால் அவர் யோனாவிலும் பெரியவர். கொலை நடந்த பிறகுதான் யோனா அனுப்பப்படுகிறான். கொலை நடப்பதற்கு முன்பாகவே ஜனங்கள் ரட்சிக்கும்படியாக அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. So that's why he is greater. His documents are greater. His law is greater. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, இந்த சுவிசேஷத்தை பெற்ற நாம் இனி அடிமைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அன்னைக்கு கொலை செய்யாம இருந்தா ஓகே, we are obeying to the word of God, but we do all those anger activities. பாஸ்மோகன் சொல்ற மாதிரி சபையில நிறைய நல்ல பாம்பு, தொடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தொட்டுட்டா உஸ்ஸு உஸ்ஸு. ஓகே, லிசன், that is the difference. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்திற்கும் யோனாவின் பிரசங்கத்திற்கும் உள்ள வித்தியாசம். யோனாவிலும் அதனால தான் பெரியவர். இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க, 23வது வாசிப்போம். ஆகையால் காணிக்கை செலுத்த வந்து அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே How many mega churches can preach this word? பல 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 ஆயிரம் கூட்டங்கள் பார்க்குறோம்ல, where you can preach. If you have anger against your brother, don't offer. If you have problem with your family, that you don't have love to each other, ஒருவருக்கொருவர் அன்பில்லை என்கிற சுபாவம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால், you don't offer to God. சொல்லுங்க பாப்போம். இப்போ you don't have love, but you can please God by your offering? Not at all. That's the word of God. அதான் வசனம். அதனால தான் சொல்றாரு, நீ காணிக்கை செலுத்த போறதுக்கு முன்னாடி you don't have good with your family. சகோதரன் எடுத்துக்காட்டு எழுதியிருக்கு. with your wife, with your kids, with your brothers, with your mother, with your father, you don't have good contact. Stop there. Go and reconcile. அங்க ஒப்புரவாயிட்டு வா, ஒப்புரவாயிட்டு வா. then come and offer your gift. That's why he is greater than Jonah. அவர் யோனாவிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணங்களுடைய அந்த குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா வெரி ஹை. நிறைய பேர் நம்மளாம் கொலைலாம் செய்கிறது இல்லை பிரதர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். எத்தனை கோபங்கள், எத்தனை தர்க்கங்கள். You have to repent. நல்ல கவனிங்க. இப்போ யோனா காலத்திலிருந்து அதே பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். 28வது வசனம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும். அப்போ மோசேயின் காலத்தில் பிரமாணம் என்ன? 27. 27. That is the commandment in 10 commandment. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? உன் பார்வையே முதல்ல மாத்திட்டாரு. உன் பார்வையை என்ன செஞ்சிரு? மாத்திரு. அப்படிதானே வரும். பார்க்கறதுல தானே எல்லாம் தொடங்கும், பார்க்கறதுல தானே எல்லாம் தொடங்கும். ஸோ இஃப் யூ மெடிடேட் தட், இயேசு கிறிஸ்து அதனோட ரூட் காசை அறுக்கும்படியாக வெளிப்பட்டார். அதனால் தான் அவர் யோனாவிலும் பெரியவர். ஜீசஸ் கிரைஸ்ட் பிளே த ரோல். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கேர். வந்த பிறகு ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்குன்னு அதுக்கு பிறகு தான் பாவம் மன்னிப்பு சீட்டெல்லாம் கொடுப்பாங்க. நோ, வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த சர்ச் வி ப்ரீச் த ப்ரிவென்டிவ் ரோல். வர்றதுக்கு முன்னாடியே ஒழுங்காயிரு, வர்றதுக்கு முன்னாடியே ஒழுங்காயிரு, கொர்றதுக்கு முன்னாடியே ஒழுங்காயிரு. கோவிட் எல்லாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு வேக்சின் போட்டான். அப்படி தானே? வேக்சின் போட்டால் தானே பறக்க முடியும். அப்படி தானே? வேக்சினேட்டட்னு பாஸ்போர்ட்டில் பார்த்தா தான் முதல்ல உள்ள அலவுட். யூ ஆர் நாட் அலவுட் அதர்வைஸ். சேம் திங் வி ப்ரீச். விழுறதுக்கு முன்னாடியே கவனமாயிரு, உன் பார்வையில் கவனமாயிரு.
Little kids, be careful in your vision, what you are seeing in your gadgets. Young teenagers, be careful what you are watching. பார்வையில் சுத்தம் இருக்கட்டு. Be holy in the things what you are looking at. Looking at a woman with a lustful eyes, Jesus said, you commit adultery. What a big difference between Old Testament and New Testaments. விபச்சார பாவத்தில் விழுந்து கிடக்கிற பட்டணத்திற்கு அனுப்பப்படுகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொன்னார், விபச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே மனம் திரும்பியீர்கள். That's why Jesus is great. நல்ல கவனிங்க. 31 மத்தேயு 5:31. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் என்ன கொடுத்துறானோ, இது மோசே கற்றுக் கொடுத்தது. நம்ம ஆள் பழைய பாட்டை மட்டும் பிடிச்சானா இதை தான் பிடிச்சிருப்பான். இந்த ஊரில் நிறைய பேர் அதை தானே பிடிச்சிருக்கான். இந்த ஊரில் நிறைய பேர் அதான் பிடிச்சிருக்கிறாருங்க. we can push away at any times, 3 times finish அதுதானே. 3 தரம் கோர்ட்டில் போய் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதில் போய் முடிஞ்சிட்டா இங்கே சொல்ல முடியாது. இங்கே முப்புரி நூல் பிரியாது. இங்கே தேவன் இணைஞ்சு கிடக்காரு. அதான் பிரச்சனை. போயிடுவேன், தேவன் இணைஞ்சு கிடக்காரு, உன்னால் போக முடியாது. ஓகே, இங்கே யார் இணைஞ்சு கிடக்கா? தேவன் இணைஞ்சு கோ, ஐ வில் கிவ் யூ டைவர்ஸ். நம்ம கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், 1 வருஷம் வெயிட் பண்ணுது. கிவ் டைம், லெட் தம் ரீகன்சைல், ஸ்பீக், எல்டர்ஸ் ஸ்பீக், சர்ச் ஸ்பீக். எல்லோரும் பேசி ஆக முடியுமான்னு பாருங்க. நோ ஸ்டில் வி வில். பட் ஜீசஸ் செட், அடுத்த வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், there is one thing God give exception. I preach the word as a word. One thing God give the exception. If the partner has affairs with someone sexually impure, then you have the rights. வேசித்தனம் காணப்படுமேயானால் you can push her away. I don't know. That is the doctrines of Jesus Christ. The higher doctrines. If you found your partner is not loyal in your family life, get out of him. This is what. எனக்கு ஒரு நெருங்கிய சகோதரன் உண்டு. முதல் திருமணம் செய்தார். அதற்கு பிறகு I don't know what happened between them. நான் அவருடைய திருமணம் நடக்கும் பொழுது வெளியூரில் இருந்தேன். அவர் கல்யாணத்துக்கு நான் போகலை. ஆனால் கொஞ்சம் நாட்களில் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுனால பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தென் ஐ வெண்ட் டு ஸ்பீக். அப்போ பேச போனேன். நல்ல ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை, நல்ல வேதம் வாசி, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை. That's why I don't believe this, all those people, those who are speaking in the tongues, but they don't have the right revelation from God. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக நான் போனேன். I spent time with him 1 to 2 hours. I'm not convincing him. நான் வேதத்தை வச்சு சொல்கிறேன், பிரதர், we cannot do according to the word of God. Try to forgive everything and get together. எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு ஒன்று சேர்றதுக்கு உண்டான வழியை பாருங்கள் அப்படின்ட்டு கீப் புஷிங் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா ரைட்ஸையும் பேசுகிறேன், எல்லாத்தையும். He cannot come to the conclusion. After 2 hours, he told me, அவர் சொன்னார், she is not pure in marriage life. குடும்ப வாழ்க்கையில் சுத்தம் இல்லை பிரதர் அப்படின்னாரு. I don't have any other word to convince him. இன்றைக்கும் அந்த 2 மணி நேரம் போராட்டத்து வரைக்கும் அவர் அதை மறைச்சி சொல்லக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். பட் கடைசியாக நான் ரொம்ப வேதத்தை பேசினபடினால அவர் உண்மையை சொல்ல வேண்டியதாயிட்டு, வேசித்தனம் உண்டல்லவோ என்று. I don't have any other word to speak. They got divorced.
That's the doctrines of Jesus Christ. I tell you, never and ever allow that devil to come inside your family life. How many social media spoiled the people, young family, young couples. ஏன்னா சபை என்டியூரன்ஸை போதிக்க மாட்டேங்குது, இன்னைக்கு தாங்கணுங்கிறத போதிக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு போதிக்க மாட்டேங்குது. That's why God wants people like Jonah to go and preach so that we can save the church. சபையை பாதுகாத்துக் கொள்ளலாம், நம்முடைய தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம், நம்முடைய சந்ததிகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதற்குத்தான் யோனாவிலும் பெரியவர் வேண்டும். யோனா, go there. The city is dying. நல்ல கவனிங்க. I see lot of spiritual messages. Those are revival messages, they called it as. எழுப்புதலின் செய்திகள் என்று பேசுகிறார்கள். Thank God for all those things. Who will deal all those personal and family problems? Where are the preachers? சபை வேண்டான்னு சொல்லிடும். சபை என்ன செஞ்சிடும்? அதான் பயம் அவனுக்கு. இதெல்லாம் போய் நான் பிரசங்கம் பண்ண போனா நீனிவே என்னை விரட்டிடும் ஆண்டவரே, அவன் பாவத்திலே இருக்கிறான், அவனுடைய நியாய தீர்ப்பை அனுப்பும், எப்படியும் சாகட்டு. அதுதான் யோனாவினுடைய முடிவு. அதனால தான் கப்பலுக்கு அடியில் காசு கொடுத்து படுத்து கிடக்கான். சில வேலைகளில் என்னெல்லாம் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண கூட நான் சொல்லிடுவேன், நான் கடுமையான பிரசங்கி, டம்மு டிம்முன்னு போடுவேன். ஓகே, என்ன ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூட்டாங்க, நான் போனேன். சர்ச்சுக்கு முன்னாடி சாராய கடை போட்டேன் போடு. ஏன்னா சர்ச்சில் இருக்கிற மூப்பர் தான் வந்து கடையை கட்டி கொடுத்துருக்காரான். நமக்கு அது தெரியாது, நான் போட்டேன் போடு. அடுத்த வருஷத்துலேருந்து என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிடலை, கத்தருக்கு ஸ்தோத்திரம். போய் மறுபடியும் வம்ப கிளப்பி விட்டுட்டு எதுக்கு வரணும். பட் ஒன்று தெரியுமா, சாராய கடையை மூடிட்டான். அடுத்த வருஷம் நான் போக முன்னாடி எவன் திறந்து கொடுத்தானோ அவன் கிட்னி அழிஞ்சு செத்து போயிட்டான். எஸ், died in renal failure. அதுக்கு இன்னொரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் தான் சொல்லி கொடுத்து தொற அப்படின்னுட்டு தான். he died in heart attack. both culprit gone. சிலர் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்வார்கள். இந்த ரெண்டும் போச்சு, சாராய கடையை மூடிட்டாங்க. அதுதான் அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு வர்ற பாதை. அங்கே குடிச்சிட்டு அவன் விழுந்து கிடக்கான். பேரண்ட்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க பிள்ளைகளை அனுப்புறத. ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடுச்சு. ஸ்டில் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் ரிப்பண்டிங். ஏன்? நம்ம தாளாட்டிக்கிட்டே இருக்கோம். கடிந்து கொண்டு புத்திசால். கேட்டால் கேட்குறாங்க, கேட்கட்டா போகிறாங்க. கடிந்து கொண்டு புத்திசால். நீனிவே மனம் திரும்பினா வாழ்க்கை, இல்லைன்னா அழிவு. யோனா போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ பிதா கூப்பிடுறாரு, ஆர் யூ ரெடி? யோனாவாட்டு அங்கே காத்தே பேரில் இருந்தார். இப்போதான் அடிமைத்தனத்திலிருந்து திருப்பி இருக்க பட்டணத்தில் ஊரில் இருந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் மடியில் இருந்தார். Now the father is asking, this is the condition. இதான் நிலைமை. there is no salvation for the people. ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. my son, are you ready to go to the earth? இந்த விண்ணுலகை விட்டு அந்த மண்ணுலகத்திற்கு போவதற்கு நீ ஆயத்தமா என்கிற கேள்வி பரலோகத்தின் பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் is asking to his son who was a word, வார்த்தையாய் இருந்த தன்னுடைய இருதயத்தில் இருந்த குமாரன் இடத்திலே கேட்கிறார், are you ready to go? அவங்க ஒரு டிஸ்கஷன் வருது. அப்போ இந்த திரள் கூட்ட பலிகள், சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, ஸ்தோத்திர பலின்னு ஒரு நியமங்கள் நம்ம கொடுத்துருக்குறோமே, அது என்ன சொல்கிறீங்க அண்ணனை? அவைகளை நான் விரும்பவில்லை. வசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சர்வாங்க தகன பலிகளும்
பாவ நிவாரண பலிகளும். You don't like, you don't take pleasure in all those offerings. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. நீ தானே சொல்லி கொடுத்தீங்க மோசே இடத்துல, லேவியராகமத்தில் ஆண்டவர் தானே பிரமாணமாக சொல்லி கொடுத்தாரு, நீ பலியிடணும், நீ இப்படி பாவத்தை சுமந்து வந்தீங்கன்னா பாவ நிவாரண பலி கொடுக்கணும், காளையை பலியிடணும், ஆட்டுக்கடாக்களை பலியிடணும், வசதி இல்லாமல் புறாக்களை பலியிடணும்னு நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. Now I don't like that, I hate that because people misuse that. அதை தவறாக பயன்படுத்தி தேவ பிரமாணத்தை தள்ளி விடுகிற பலிகளை நான் விரும்பவில்லை. Are you ready to go? அடுத்த வசனம். அப்பொழுது நான் தேவனே செய்ய இதோ வருகிறேன். It is written about myself already by the prophets. What's written? அடுத்த வசனம். You doesn't like anything. நீங்க கொடுத்த பலிகள் ஒன்றையும் நீர் விரும்பவில்லை. Because you said you don't like those offering, you don't take pleasure in this offering. So what offering you like? I prepare a body for you, my son. அஞ்சாவது வசனம். ஆகையால் அவர் விரும்பவில்லை. You prepare a body called, his name is Jesus Christ. I like that offering. There is a flesh I will prepare for you. That flesh shall be called Jesus Christ. தெய்வத்துவத்தின் இரண்டாவது பரிமாணமாம் பாவ மாம்ச சாயலிலே ஒரு சரீரம் உண்டாக்கப்பட்டது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. That is Christmas. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. But he has to leave the heaven to go to the earth. விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு போனோம். யோனாட்ட ஒரு கேள்வி கேட்டோம், நினிவேக்கு போகிறதுக்கு ஆயத்தமா? அவன் பயந்து தேவ சமூகத்தை விட்டு ஓடினான். ஆனால் ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஆர் யூ ரெடி டு லீவ் திஸ் ஹெவன்? ஆர் யூ ரெடி டு லீவ் யுவர் கம்ஃபர்ட் zone and ready to be sacrificed like those animals? அந்த மிருகங்களைப் போல பலியிடப்பட நீர் ஆயத்தமா என்று குமாரனிடத்தில் கேட்ட பொழுது குமாரன் சொன்னது 9வது வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய I am coming, Lord. Send me now. Are you ready to send in flesh? Send me now. I am not like Jonah sleeping under the ship. கப்பலுக்கு கீழே படுத்து உறங்குற யோனாவல்ல. என்னை நீர் அடிக்கப்படுவதற்கே அனுப்பினாலும் செல்வதற்கு ஆயத்தம், உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி மனுஷகுமாரன் விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்தார். யோனாவிலும் பெரியவர்.